ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்கான ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. அதாவது என்னன்னா, பெண்கள் எல்லாருமே ஒரு கைத்தொழில் கற்றுக்கணுங்க. டெய்லரிங் ரொம்ப நல்ல விஷயம். அதனால வீட்டில் சும்மா இருக்கிறதுல ஏதாவது டெய்லரிங் போய் கற்றுக்கிட்டோம்னா, நம்ம துணிகளை அடிக்கிறதோடு மற்றவங்க விசேஷ காலங்களில் வர ட்ரெஸ்களையும் நம்ம அடித்து கொடுத்தோம்னா அதுக்காகவும் வருமானம் வருது. நல்லா தைக்க பழகிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம ஆர்டர் எடுத்து துணிகளை தைச்சி அது மூலியமாகவும் நம்ம வருமானம் சம்பாதிக்கலாம். அதனால சும்மா இருக்கிற நேரத்தில் துணிகள் தைச்சி பழகிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் தைச்ச துணிகளை இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, பாய். நான் பழைய பட்டு சேலைகளை வச்சு நான் சின்ன சின்ன ட்ரெஸ் தைச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸெலாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா தைச்சிருக்கேன்னா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பழைய சேலைகள் நிறைய இருந்துச்சு வீட்டில், பட்டு சேலைகள். வெயிட்டாக இருக்கனால நம்ம கட்ட மாட்டோம். அதனால என்ன பண்ணேன், அந்த வேஸ்ட்டாக ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக அந்த சேலைகளை எடுத்து சரி சின்னதாக பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சேன். எனக்கு என் பிள்ளைக்கு சேமாக தைச்சேன். ஆனால் என்னோடய ட்ரெஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு பத்தாதனால என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸு பத்திரமா வச்சுருந்தேன். இப்போ நான் எடுத்தனால அதை நம்ம வீடியோவாக எடுத்து போடலாம், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். வீட்டில் இருக்க டெய்லரிங் தெரிஞ்சவங்க அதாவது வீட்டில் இருக்கிறவங்க டெய்லரிங் தெரியலைனாலும் பரவாயில்ல, டெய்லரிங் கற்றுக்கிட்டு சும்மா இருக்க நேரத்தில் இந்த வேஸ்ட்டாக நினைக்கிற இந்த சேலைகளை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னா, பழைய துணிகளை வச்சு அம்மா பொண்ணு 2 பேரும் சேமாக சுடி போடணும், பாவாடை சட்டை போடணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை வச்சு நம்ம ட்ரெஸ் தைச்சிக்கலாங்க. அப்புறம் தலைகாணி உரை தைச்சிக்கலாம், ஸ்க்ரீன் தைச்சிக்கலாம். அப்படிங்கும்போது அதை பட்டு சேலைங்கும்போது நல்லா ஆனால் கிராண்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், நீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பட்டு சேலையை வச்சு 2 சுடிதாரு, ஒரு கவுன் தைச்சிருக்கேன் சின்ன குழந்தைக்கு போடுற மாதிரி. அது நான் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நான் தைச்ச ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள். இது க்ரீன் கலரில் சேரீ தாங்க. சேரீயில் நான் தைச்சது கொஞ்சம் சுருட்டி வச்சுருந்தேன், தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன். இப்போ எடுத்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இப்போ இது சுடி அம்பர்லா மாடலில் பண்ணியிருக்கேங்க. அது கவுன் மாதிரியும் போட்டுக்கலாம், இதை சுடிதாரும் போட்டுக்கலாம். ஏன்னா நான் பேண்ட்டும் தைச்சிருக்கேன், அம்பர்லா மாடல் தைச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கவுனாகவும் இருக்குது, பேண்ட்டு இருக்கனால அப்படியும் போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கா பாருங்கள். பட்டு சேலை தாங்க இது, பழைய பட்டு சேலையில் நான் தைச்சது தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அங்கங்கே டிசைன் வச்சு நல்லா தைச்சிருக்கேன். எனக்கே பிடிச்சிருக்குங்க. அடுத்து இதுவுமே ஒரு சுடிதார் தாங்க. இது ஓப்பன் சைடில் டாப்பில் ஓப்பன் வச்ச மாடலில் நார்மல் மாடலில் நான் தைச்சிருக்கேங்க. இது சுடிதார் தாங்க. இது சுடிதார் பார்த்துக்கோங்க, இது நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு ஃப்ராக் மாதிரி தைச்சிருக்கேன். இது பாருங்கள், சாதாரண மாடல் ட்ரெஸ் தாங்க. இது நல்லா போடும், இதுவும் நல்லா இருக்குங்க. அடுத்து ஃப்ராக் மட்டுங்க. அந்த சேரீ முந்தி இருக்கும் பார்த்திங்களா, முந்தானே, அதில் ஒரு ஃப்ராக் தைச்சேங்க. பாருங்கள், இது நீட்டாக இருக்கா? நீட்டாகவும் இருக்குது, சிம்பிளாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக இருக்க சேலைகளை பழசுக்கு போட்டால் அது 5 ரூபா 10 ரூபா தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ் இதெல்லாம் பிள்ளைகள் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சுடி தைச்சிட்டோம்னா சுடியை நம்ம போட்டுக்கலாம். அந்த சேரீ தான் கட்ட முடியல அப்படின்னு சுடினா டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கனால சுடியாகவே தைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக ஒரு சுடி தைச்சி உங்களுக்கு மறுபடியும் எனக்கு என் பொண்ணுக்கும் சேமாக சுடி தைக்கலான்னு இருக்கேன். தைச்சிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போடுறேங்க, டெய்லியும் ஷார்ட்ஸ் போடுறேன், டெய்லியும் லைவ் போடுறேன். எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான். எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த வீடியோ போடுறேன். அதனால் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. ரொம்ப நன்றிங்க. என்னோடய வீடியோஸ் பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. பாய்.